மேற்கு வங்கத்தில் முதுநிலை மருத்துவ மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட விவகாரம் குறித்து தாமாக முன்வந்து எடுத்த வழக்கை உச்சநீதிமன்றம் இன்று விசாரிக்கிறது. இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சரை மேற்கு வங்க ஆளுநர் ஆனந்த் போஸ் இன்று சந்தித்து பேசுகிறார். மேற்கு வங்க தலைநகர் கொல்கத்தாவில் உள்ள ஆர்ஜிகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவர் கடந்த 9ஆம் தேதி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டார். நாடு தழுவிய அளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள இந்த வழக்கில் சமூக ஆர்வலர் சஞ்சய் ராய் கைது செய்யப்பட்டுள்ளார். மாணவியின் உயிரிழப்புக்கு நீதி கேட்டு நாடு தழுவிய அளவில் மருத்துவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். கொல்கத்தாவில் போராடும் மருத்துவர்கள் மற்றும் மாணவிகளுக்கு பெண் காவலர்கள் ராக்கி கயிறு கட்டினர். மூத்த மருத்துவர்கள் 2 பேருக்கு காவல்துறையினர் சம்மன் அனுப்பியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கொல்கத்தா தேசிய மருத்துவக் கல்லூரியில் இருந்து காவல்துறை தலைமையகத்தை நோக்கி இளநிலை மருத்துவர்கள் பேரணி நடத்தினர். ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் முன்னாள் முதல்வர் சந்தீப் கோஷ் மீண்டும் சிபிஐ அலுவலகத்தில் ஆஜரானார். அவரிடம் அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை நடத்தினர். வடக்கு 24 பர்கானாஸ் மாவட்டத்தில் கொல்லப்பட்ட பயிற்சி மருத்துவரின் வீட்டிற்கு சென்று சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். இந்நிலையில் இந்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்டுள்ள சஞ்சய் ராயிடம் உண்மை கண்டறியும் சோதனை நடத்த கொல்கத்தா உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அவரிடம் இன்று சோதனை நடத்தப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக அகில இந்திய மருத்துவ சங்கங்களின் கூட்டமைப்புடன் மத்திய சுகாதார அமைச்சக அதிகாரிகள் பேச்சு நடத்தினர். ஆனால் இதில் எந்த முடிவும் எட்டப்படாததால் தங்களது போராட்டம் தொடரும் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தின் தலையீட்டை தொடர்ந்து இந்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணை நடத்தி வருகிறது. இந்த சூழலில் உச்சநீதிமன்றம் தானாக முன்வந்து இந்த வழக்கை எடுத்துள்ளது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி TY சந்திரசூட் தலைமையிலான அமர்வில் இன்று விசாரணைக்கு வருகிறது. உச்சநீதிமன்றம் நீதி வழங்கும் என்ற நம்பிக்கை இருப்பதாகவும் அதுவரை போராட்டம் தொடரும் என்று மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே ஆளுநர் மாளிகையில் ரக்ஷாபந்தன் தினத்தையொட்டி பெண் தலைவர்கள் மற்றும் மருத்துவர்களை ஆளுநர் ஆனந்த் போஸ் சந்தித்து பேசினார். அப்போது பேசிய ஆளுநர் பெண்களுக்கு பாதுகாப்பான இடமாக மேற்கு வங்காளம் இல்லை என்றும் பெண்களை பாதுகாக்க தற்போதைய அரசு தவறிவிட்டதாகவும் குற்றம் சாட்டினார். இந்நிலையில் ஆளுநர் ஆனந்த் போஸ் டெல்லிக்கு புறப்பட்டு சென்றார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, சுகாதாரத்துறை அமைச்சர் JP நட்டா ஆகியோரை சந்தித்து பயிற்சி மருத்துவர் படுகொலை குறித்து விவாதிக்க உள்ளதாக ஆளுநர் மாளிகை தெரிவித்துள்ளது. இதனிடையே ஆர்ஜிகர் மருத்துவமனையின் முதல்வர் பதவியில் இருந்து விலகிய சந்தீப் கோஷை கொல்கத்தா தேசிய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் முதல்வராக நியமிக்கப்பட்டதும் சர்ச்சையாகியுள்ளது.